கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு அடையாளம் என்ன? வேதத்துல ஆசீர்வாதம் என்றால் என்னன்னா, அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அப்படின்னு. என்ன அர்த்தம்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் தேவன் அருளுகிற ஆசீர்வாதம். அப்ப தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரா? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும். மனிதர்கள் எல்லாம் ஒரு வேலை மூலியமாய் தேடுகிறாங்க, பணத்தின் மூலியமாய் தேடுகிறாங்க. ஆனா கர்த்தர் இது எதுவுமே தேவையில்லாம அவருடைய பிரசன்னத்தின் மூலியமாய் மட்டும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முதலாவதே கொடுத்துறார். கர்த்தர் இந்த பூமியில முதலாவது ஒரு குடும்பத்தை உருவாக்கி படைத்து இந்த பூமிக்குன்னு முதல் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். அவங்க யாரு? ஆதாம் ஏவாள். சூப்பர். இப்ப அவங்களை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? ஏதேன் என்கிற ஒரு தோட்டம். இந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு அழகான தோட்டத்தை போல பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். காடு இல்ல, என்ன? தோட்டம். காடு எப்படி இருக்கும்? இஷ்டத்துக்கு வளரும், அதுக்கு ஒரு எல்லை இல்ல, அதை யாரும் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஒரு தாந்தோன்றித்தனமாய் இருக்கிறது. யார் வேணா வந்து வெட்டலாம், எந்த மிருகம் வேணா வந்து காடை அழிச்சிடலாம். ஆனா தோட்டத்துக்கும் காடுக்கும் வித்தியாசம். இப்ப கர்த்தர் நம்ம குடும்பங்களை எப்படி வைத்திருக்கிறார்? தோட்டத்தை போல. பக்கத்துல கேளுங்க, உங்க குடும்பம் தோட்டமா இல்ல காடா இருக்கா? என்ன சொன்னாங்க? தோட்டமா இருக்க வேண்டும் இல்லையா? சங்கீதம் 128வது சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? நீதிமானை குறித்து சொல்லப்படுது, நீதிமான் பனையை போல செழித்து. இப்ப நீதிமான் எப்படி இருக்கிறார்? பனையை போல. நீதிமானுடைய மனைவி திராட்சை தோட்டத்தை போல, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒலிவ மர கன்று கிட்டத்தட்ட 2000 வருடம் உயிரோடு இருக்குமா. அதோடைய வேரிலிருந்து இருந்து வந்துகிட்டே இருக்கும். வசனம் சொல்லுதுன்னா பச்சையான ஒலிவ மர கன்று. அப்ப ஏன் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க? ஒரு நீதிமான் நிமித்தம் 1000 தலைமுறைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நல்லா நம்ம யோசித்து பார்த்தா இது மூணுமே ஒண்ணா. பாத்தீங்களா? திராட்சை செடியோட பிள்ளை என்ன பிள்ளையா வரணும்? குட்டி திராட்சை செடியாய் வரணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அம்மா தான் திராட்சை செடி, பிள்ளைகள் சரி பிள்ளைதான் ஒலிவ மர கன்று. அப்பா வீட்டுக்காரராரு இன்னொரு திராட்சை செடியா இருப்பாரான்னு பார்த்தா அது ஒரு பனை மரம். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லைன்னு புரியுதா? பாருங்க, பக்கத்துல கேட்க சொல்லுங்க. உங்க கணவருக்கும் நீங்க சொல்லாதீங்கன்னா உங்க மனைவிக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இங்க சொல்லுங்க, உங்க கணவருக்கும் உங்களுக்கும். கல்யாணம் ஆனவங்க மட்டும் சொல்லுங்க, சம்பந்தமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? திராட்சை செடிக்கும் பனை மரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? திராட்சை செடியை எப்படிங்க நம்ம போய் பனை மரத்தோட கம்பேர் பண்ண முடியும்? அப்பா நீண்ட நாளுக்கு கர்த்தர் இன்னைக்கு என்னோட என்ன பண்ணிட்டார்? பேசிட்டார். அப்படி இல்லை. அந்த சம்பந்தம் இல்லாத நபர்களை தான் அவர் தோட்டமாய் வைத்து உருவாக்கி இருக்கிறார். அப்ப குடும்பத்துல ஒத்து வருமா? ஒத்து வராம தான் இருக்கும். ஆனா நாம ஒத்து வரணும்னு சொல்லிதான் நம்மள எங்க கொண்டு வந்தாரு? பனை மரத்தையும் திராட்சை செடியும் போட்டார். அதை கூட பரவாயில்ல, குழந்தை என்ன பிறக்குதுன்னா ஒலிவ மரம். அப்பா பாக்குற என்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி இல்ல. அவன் ஒரு மாதிரி என்ன பண்றான்? இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்தது ஒலிவ மரம் தான். கர்த்தர் முடிச்சு போட்டது பனை மரத்தோட தான். கர்த்தர் சேர்த்து வச்சது திராட்சை செடியோட தான். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டுல பிரச்சனையே வராது. என் அளவுக்கு நீ இல்ல, நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், நீ என் கூட சேர்ந்து ஓடி வர முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றார், உன் மனைவி உன் பிள்ளைகள் ஒலிவமா, நீ அனைமா. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இத நான் ஒரு தோட்டமாய் வைத்து சம்பந்தம் இல்லாத இடத்துல, ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அதுல இருந்து அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப குடும்பம் எப்படி இருக்கணும்? இந்த மூன்றுமே வெவ்வேறு தான், ஆனா மூன்றிலும் ஒற்றுமையா இருந்து, பனை மரமும் திராட்சை செடியும் ஒலிவ மர கன்றுகளும் ஒன்னா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்.